தித்திக்கும் தென்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் என் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்ஃபர்மேஷன் தேவா. ஹலோ மை டியர் ஐடி ஸ்கார். பிஜிலி ரமேஷ் இவரை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி அவர் காலமாகிட்டார், அதாவது இறந்துட்டார். இந்த செய்தி ஒரு கவலைக்கிடமான ஒரு செய்தியாக இருக்குது. ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய செய்தியாக தான். திடீர்னு பார்த்தா இதே மாதிரி ஒரு நியூஸ் வருது. அவருடைய வாழ்க்கையில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான அதாவது கிடைத்த ஒரு வாழ்க்கையை தவற விட்டுட்டாரு. அதனை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டாரு அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம். நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, முந்தைய காலகட்டத்திலும் சரி இன்றைய காலகட்டத்திலும் சரி சினிமா மீது இருக்கக்கூடிய காதல் இளைஞர்களுக்கிடையே இருக்க அதிகமாகி கொண்டு தான் இருந்துகிட்டு இருக்கு. சினிமா துறையில் சாதிக்கணும்னு கிளம்பி வந்தவங்க ஏகப்பட்ட பேர் தன்னுடைய வாழ்க்கை இழந்து நடுரோட்டில் நின்றவங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்கு. சொல்லாத கதைகள் நிறைய இருந்துகிட்டு இருக்கு. சில பேர் எவ்வளோதான் ட்ரை பண்ணி சினிமா துறையில் ஓரளவுக்கு வர முடியாத நபர்களும் இருக்காங்க, சாதிச்சவங்களும் இருக்காங்க இல்லையா. 2018 பிளாக் ஷிப் பிராங்க் ஷோ நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ விஜய் சித்து தான் அதில் இருந்திருப்பார். ஸோ அந்த பிராங்க் ஷோவில் இவர் யதார்த்தமாக நடந்து போயிட்டு இருக்கிறப்போ இவரை வச்சு பிராங்க் பண்ணிருப்பாங்க. அது மூலயமா பிரபலமானவர் தான் இந்த பிஜிலி ரமேஷ். அப்போ தான் இவர் எல்லாத்துக்குமே தெரிய வரும். அப்போ மீம்ஸாக இவரை போட்டு தள்ளியிருப்பாங்க, ஏகப்பட்ட மீம்ஸ் வந்திருக்கும். இது மூலயமா ஒரு பிரபலமாகிருப்பார். இந்த பிராங்க் ஷோ மூலயமா பிரபலமாகி கோலமாவு கோயிலாக இருக்கு இல்லையா, அதாவது நயன்தாரா நடித்த படம், அதில் ஒரு பட வாய்ப்பு கிடைச்சிருக்கும் பிஜிலி ரமேஷ் அவர்களுக்கு. இது மூலயமா அதன் பிறகு ஒரு 4-5 படம் அவர் நடிச்சிருப்பார். 4-5-6 படம், அதாவது நட்பே துணை, இப்படி அப்புறம் ஜாம்பி, இப்படி ஏகப்பட்ட படம் நடிச்சிருப்பார் இல்லையா. அதாவது இவருக்கும் சினிமாவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அதாவது சினிமாவில் நான் நடிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையும் அவர் ட்ரை பண்ணதும் கிடையாது. ஆனால் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக தான் இந்த வாய்ப்பு என்பது ஒரு கிடைச்சிருக்கு, அதாவது பிராங்க் ஷோ மூலயமா. அப்படிப்பட்ட விஷயத்தை அவர் கையாளும் விதம் இருக்கு இல்லையா, அது சரியாக அவர் கையாண்டிருக்காரு அப்படின்னா திறமை இருக்குதான். அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அந்த ஒவ்வொரு படத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாக இருக்கட்டும், அவர் நடிக்கிற விதமாக இருக்கட்டும் மிக அருமையாக இருக்கும். ஆனால் அந்த சினிமா துறையில் நுழைவது மிகவும் கடினமான ஒரு விஷயம் இல்லையா. அந்த நுழைவது என்பது இவருக்கு ஈஸியாகவே கிடைச்சிருக்கும். அதை இவர் நல்லா பயன்படுத்தியிருக்காரு, நல்லா தான் பயன்படுத்தியிருப்பார். ஆனால் அவருடைய தவறு என்னன்னா, மது அருந்திய ஒரே காரணத்தினால தான் அவர் மொத்த கெரியருமே வீணா போய் அவர் இறப்பதற்கு வரையும் காரணமான ஒரே விஷயம் மது அருந்திய ஒரே காரணம் மட்டும்தான். இது நான் நிறைய இடத்துல பேசுகிறப்ப மது அருந்ததுனால நிறைய பேரோட வாழ்க்கையை சீரழிஞ்சிருக்கு அப்படின்னு. அதில் ஒரு நபராக இந்த பிஜிலி ரமேஷும் இப்போது உள்ளாகியிருக்காரு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய முறை ஒரு மது அருந்திக்கிட்டே முன்னாடி, அதாவது சினிமா துறை நுழையிறதுக்கு முன்னாடியே நிறைய மது குடிக்கிற பழக்கம் இருந்த ஒரு நபர் தான் அவர். அதன் பிறகும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஏன்னா நிறைய பேர் சினிமா துறையில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சி கூட பார்க்காம அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தணும். இனிமேலாவது நம்ம மது அருந்தக்கூடாது, நம்ம கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சி பார்க்காம மீண்டும் மீண்டும் மது அருந்தி கல்லீரல் ரெண்டுமே அழுகி போய், அந்த வீடியோஸ்லாம் ரீசெண்டாக பார்த்துருக்கலாம், உடம்பு ஃபுல்லாக வீக்கமாக, காலிலேருந்து எல்லாமே வீக்கமாக இருக்கும். ரொம்ப ஒரு சில மாதங்களாகவே ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்திருப்பார். அதன் பிறகு தான் இன்றைக்கு அவர் இறந்திருக்கார். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவரே சொல்லியிருப்பார் நிறைய பேட்டி, இது இப்போ ரீசெண்டாக எடுத்ததுலாம், தயவு செஞ்சு குடிப்பழக்கம் மட்டும் வச்சுக்காதீங்க, மது அருந்தினா தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு நிறைய இடத்துல கூறியிருப்பார். அது பட்டு சில பேர் சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒன்று சொல்லி திருந்தணும், சுயபுத்தி இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா மற்றவங்க சொல்கிற பேச்சாவது கேட்கணும் அப்படின்னு. சில பேர் அப்படி எதுவுமே ரெண்டுமே கேட்கலன்னா பட்டு தான் திருந்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் ஒரு அந்த இதில் சொல்லியிருப்பார். அவருடைய வாய்ப்பு, சினிமா வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இப்போ அவங்க குடும்பமே ரொம்ப ஒரு சோகத்தில் தான் நின்றுட்டு இருக்காங்க. சின்ன வயசு ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன் தான். அந்த பையனையும் ரொம்ப பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது. அவர் அந்த குடிப்பழக்கத்தை மட்டும் விட்டிருந்தார் அப்படின்னா இப்போ சினிமா துறையில் அவருக்குன்னு ஒரு இடத்த அவர் கண்டிப்பாக பதிச்சிருக்கலாம். இதில் அவருடைய தப்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இதில் அரசாங்கம் தப்பும் இருக்குது. அரசாங்கம் என்ன தப்பு இருக்குன்னா, ஏன்னா
இது எந்த அரசியல்வாதிகளும் இருக்கட்டுமே, எந்த அரசியல்வாதி எடுத்துக்கிட்டாலும், அதாவது இப்போது எலெக்ஷன் நடக்க போகுதுன்னா அதற்கு முன்னாடி நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க இல்லையா? நான் அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு. அதில் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயமும் இருக்கும். நான் வந்து அரசியலுக்கு வந்துட்டேனா, நான் ஜெயிச்சுட்டேனா, மொத்த மதுக்கடைகளையும் நான் மூடிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் ஆட்சியை பிடித்த பிறகு அந்த அந்த வார்த்தை எங்கே போகுன்னே தெரியாது. நான் பேசவே இல்லைன்றுவாங்க. இதில் ஏகப்பட்ட ஆட்சி மாறிடுச்சு. எல்லா ஆட்சியிலும் இதை கூறியிருப்பாங்க. ஆனால் எந்த ஆட்சியுமே இது நிறைவேற்றவே இல்லை. புது புது சரக்கு தான் கொண்டு வராங்களே தவிர, இந்த மதுவால் நிறைய பேர் வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கின்றது. நிறைய பேருடைய தாலியை பறிச்சிருக்கு. இதை பற்றி யாருமே ஒருத்தர் கூட கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அதாவது கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தாதான் அது வந்து பெரிய விஷயமாக்கப்படுமா? கள்ளச்சாராயமும் விஷம்தான், மதுவும் விஷம்தான். கள்ளச்சாராயம் குடித்தா உடனே சாக போகிறான். இந்த மது குடிக்கிறதுனால பொறுமையாக சாக போகிறான். ஆனால் சாவி என்பது கன்ஃபார்ம் தானே. அப்போ இதை வந்து அரசாங்கம் வந்து இதை நிறுத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறுத்த போவதும் கிடையாது. இந்த மது அருந்துவதனால உயிரிழப்புகள் குறைய வேண்டும் என்றால் மதுவை குடிக்கக்கூடிய நீங்கள், குடிக்கக்கூடிய நபர்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த விஷயம் முழுமையாக அதாவது தீர்க்கப்படும். இப்போது நமக்கு ஒரு விஷயம் இப்போ நம்ம குடிக்க போகிறோம் அப்படின்னா நாம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? நம்மளை நம்பி நம்மளுடைய ஃபேமிலி இருக்குது, ஏகப்பட்ட பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய உடம்பை நாமளே வீணாக்கி கூடாது அப்படின்னு நினச்சி பார்க்கணும் இல்லையா? அப்படி நினச்சி பார்த்தால் மட்டும்தான் இதை நிறுத்த முடியும். ஆமாம், இப்போ நான் குடிக்காட்டு இருந்தால் மட்டும் எனக்கு வந்து சாவு வராமல் இருக்க போதா அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. உண்மைதான். ஏன்னா குடிப்பழக்கம் வந்து இருந்தாலும் இல்லாட்டி போனாலும் சாவி என்பது உறுதி தான். ஒருவனுக்கு பிறப்பு என்பது தீர்மானிக்கப்பட்டால் இறப்பு என்பதும் என்றைக்காவது ஒரு நாள் வந்து தான் தீரும். அது தள்ளி போடலாம் தவிர, ஆனால் இறப்பு என்பது யாருக்கு வராமல் இருக்க போவது கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சே, அதாவது இது தீங்கானது, இது தவறான பாதை அப்படின்னு தெரிஞ்சே அதற்கு போய் கீழே விழுறது எவ்வளோ பெரிய ஒரு தவறான செயல் என்பதை யோசிச்சு பார்க்கணும். அதாவது அப்போன்றது கூட பரவாயில்ல. அந்த காலகட்டத்தில் வந்து குடிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை கம்மி. ஆனால் இந்த காலகட்டத்தில் 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? 9th 10th படிக்கிறவங்க கூட, மாணவர்கள் கூட இப்போலாம் மது அருந்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு தெரில. இது அரசாங்கமும் இதை வந்து பெருமளவில் எடுத்து இதற்கான தீர்வு காணப்போவதும் கிடையாது. இங்கே குடிக்கிறாங்க பாரு, அவங்களும் அதாவது ஒழுக்கத்தோடு இருந்து அவங்களுக்கு தண்ணியை கட்டுப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்க போகிறதும் கிடையாது. இதனால் ஏற்படக்கூடிய மரணங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும். இதை வந்து யாரும் பேசப்படுவது கிடையாது. ஏன்னா இது வந்து இப்போது மது அருந்துறதுனால ஒரு மாவட்டத்தில் ஒரு பேர், அப்படி நிறைய பேர் இறக்குறதுனால இது எந்த நியூஸ் சேனலும் தெரிவிக்கப்படுறதும் கிடையாது. இதை வந்து எந்த நியூஸ் பேப்பரும் பட போகிறதும் கிடையாது. இதனால் எண்ணிக்கை என்பது அதாவது நாளுக்கு நாள் அதிகரிக்குது தவிர குறைய போவது கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.